ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும் நீயின்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறரன்பு என் பணியில் நான் ஏற்கையில் உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவேன், மறைவாழ்விலே நிலையாகுவேன். வழி தேடும் என்னைக் காக்க நீ வேண்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே. நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 20/2/25 இருக்கின்றோம். ஆவியானவர் தினம் நம்மை அரவணைத்து நமக்கு ஞானத்தை தந்து வழி நடத்தி நாம் முன்னும் பின்னும் நம்மை காத்து வழிநடத்தி வருகின்றார். ஒவ்வொரு வார்த்தையை நாம் பேசும் முன்னும் நாம் என்ன பேச வேண்டும் என்பதை நமக்கு தெளிவோடு எடுத்து சொல்கிறார். நாம் இன்றைய வாசகம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி அன்னையின் அன்பிலும் 73 10 11 12. இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூல் 9:1-13. ஆண்டவர் மண்ணுலகை நிரப்புங்கள், பருகி பெருகுங்கள், கடலின் மீன்கள் ஊர்வன எல்லாவற்றையும் உங்களுக்கு அஞ்சி நடங்கட்டும். அவை உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நடமாடி உயிர் வாழும் அனைத்தும் உங்களுக்கு உணவாகட்டும். உங்களுக்கு பசுமையான செடிகளை உணவாக தந்தது போல் இதோ இந்த எல்லாவற்றையும் தருகின்றேன். இறைச்சியை அதன் உயிராகிய இரத்தத்தோடு உண்ணாதீர்கள். உங்கள் உயிராகிய இரத்தத்திற்கு ஈடாக கேட்பேன். உயிரினம் ஒவ்வொன்றிடமும் மனிதர் ஒவ்வொருவரிடமும் நான் ஈடு கேட்பேன். மனிதரின் உயிருக்காக அவரவர் சகோதரரிடம் உயிரை நான் ஈடாக கேட்பேன். ஒரு மனிதரின் இரத்தத்தை எவர் சிந்துகிறாரோ அவரது இரத்தம் வேறொரு மனிதர் சிந்தப்படும். ஏனெனில் கடவுள் மனிதரை தம் உருவில் உண்டாக்கினார். நீங்கள் பலுகி பெருகி பன்மடங்காகுங்கள் என்று. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மார்க்கு 8:27-33. ஆண்டவர் செசாரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்று வழியில் சீடர்களை நோக்கி கேட்கின்றார். நான் யார் என்று நினைக்கிறீர்கள்? மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று. ஆனால் இன்று இறைவன் நம்மிடம் நம்மை பார்த்து அந்த கேள்வி கேட்டால் நாம் இறைவனை யார் என்று சொல்வோம்? நமக்கு அவர் யாராக இருக்கிறார்? என்னை கேட்டால் நான் சொல்வேன், எனக்கு நல்ல தந்தை, நல்ல அன்பான இறைவன், நல்ல மருத்துவர், நல்ல ஞானி, நல்ல நண்பர், நல்ல அறிவு புகட்டுபவர், இதுபோல் அடுக்கி கொண்டே போகலாம். ஆனால் அவர்கள் யாருமே அதுக்கு பதில் சொல்லவில்லை. ஆனால் பேதுருக்கு மட்டும் சொல்கிறார், நீர் மெஸ்ஸையா என்று. அப்பொழுது ஆண்டவர் இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்றார். அப்பொழுது அவர் அவர் துன்பப்பட வேண்டும் என்பதை அவருக்கு அறிவுறுத்துகிறார். அப்பொழுதும் பேதுரு அவரை கடிந்து கொள்கிறார். அதனால் என் கண்முன் இல்லாத சாத்தானை ஓடிப்போ அப்பால் என்றார். ஆனால் ஏனென்றால் அவர் பட வேண்டும் என்பது தானே இறைவனின் செயல், பிதாவின் தந்தையின் செயல், பிதாவின் தந்தையின் திட்டம். அவர் அதற்காக வந்திருப்பதை அவர் மறந்து அவர் சொல்வதை அவர் நினைவுபடுத்துகிறார். என் இனிய உள்ளங்களே, நாம் பேதுருவிடம் திருச்சபையின் திறவுகோலை கொடுத்தார். பேதுருவுக்கு ஏன் மன்னிப்பு என்றால் அவர் மனம் நொந்து மனம் வருந்தி மன்னிப்பு பெற்றார். இயேசு அன்பை அவரிடம் அடையாளமாக கொடுத்து விட்டார். அன்பை உள்வாங்கி பிறர் அன்பாக அதை வெளிக்கொணர வேண்டும். எனவே 2 பிரிக்க முடியாதவை. அப்படியெனில் நாம் அடுத்தவர் மீது காட்டும் அன்பு நாம் சுவைத்து இன்புற இறை அன்பே. அதில் களங்கம் இருக்காது, கலப்படம் இருக்காது, மாறாக கனிவிருக்கும்.
இதோ இறைவனின் அன்பில் நமக்கு கனிவு இருக்கும். நாம் ஆலயத்திற்கு கூடி வரும் பொழுது குடும்பமாக வருவோம். அதுதான் இறை அன்பு. ஒருவரோடு ஒருவர் நாம் ஆவிக்குரிய செயல்களை முடிவில்லாமல் நாம் அதை செயல்படுத்துவோம். ஆவிக்குரிய இயல்புகள் நமக்கு அவசியம் தேவைப்படுகின்றன. ஆகவே தூய ஆவிக்குரிய வழியில் சவால்களையும் சடங்குகளையும் துயரங்களையும் சந்திக்க தயாராக இருந்தால் நாம் மரணத்தை கூட வென்று மறுவாழ்வு பெற முடியும் என்பதை உணர்வோம். இதோ அன்பிறைவா, இதோ இந்த காலை வேளையில் எங்களை தட்டி எழுப்பி எங்களுக்கு ஒரு புதிய விடியலை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ எத்தனையோ பேர் இன்று திருமண நாளை கொண்டாடுகிற அவர்களுக்காகவும் பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்களுக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கிறேன். அவர்கள் நல்லபடி இறை வார்த்தையோடு இறை சித்தத்தோடு வாழ அவர்களுக்கு ஆசீர்வதித்தாரும். குருத்துவ ஆண்டை கொண்டாடுகிற குருக்களுக்காகவும் மற்றும் யாரெல்லாம் எங்களுக்காக ஜெபிங்கள் என்று வேண்டினார்களோ அவர்களுக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.